தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். பாகிஸ்தான சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் போர்ல இழுக்கிறாங்களா சார்? நல்ல முக்கியமான கொஸ்டின். இப்பதான் அது செய்தி, இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி. இந்த செய்தி உலகத்துக்கு கசியப்படலை. இப்போ அமெரிக்கா தன் இயலாமையின் மூலம் ஒரு பெரிய தீவிர சதி திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த போர் ஒரு மத போராக மாறக்கூடிய ஆபத்தில் அமெரிக்கா கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். முஸ்லிம்களுக்குள்ளேவா? ஆமா, கரெக்ட் தான், முஸ்லிம்களுக்குள்ளே. அதாவது சூழ்ச்சிகளில் உலகத்துல பல ஆயிரம் வருஷங்களாக உட்பட்ட சமூகம்தான் யூத சமூகம். யூதர்கள் யார்? இஸ்ரேலியர்கள். அவர்களை இன்றைக்கு இஸ்லாம் யூதர்களுடைய மோதல் இப்பொழுது ஒரு 50-70 ஆண்டுகள் தான். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான மோதல் உண்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தை பிராமிஸ்ட் லேண்ட், கடவுள் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் தேசம் என்று அவர்கள் சொன்னார்கள். எந்த பகுதி சார்? இந்த இப்ப இருக்கிற பலஸ்தீனத்தை. ஓகே. இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாங்களா இஸ்ரேல், இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி அவங்க எங்க போயிருந்தாங்கன்னா உலகத்துல பல பாகங்களுக்கு சென்றார்கள். அதுல ஹோலோகாஸ்ட்ங்கு சொல்ற படுகொலைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். யாருக்களால்? ஜெர்மன் நாஜிக்களால், ஹிட்லரால். அடால்ஃப் ஹிட்லர் இவர்களை கொலை செய்தார்கள். ஒத்த பேர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவர்கள் ஐரோப்பா நாடுகள்ல, ரஷ்யாவில் வாழ்ந்தாங்க யூதர்கள். அங்கே அவர்கள் இயேசுநாதரை கொலை செய்தவர்கள் என்று இவர்களை கிறிஸ்தவ உலகம் கடுமையாக வெறுத்தது. இவர்களுக்கு தனி ஒரு காலனியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அங்கதான் இருக்கணும், வட்டி வாங்குவாங்க, சூழ்ச்சி செய்வாங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களால் வெறுக்கப்பட்டு, அப்புறம் பாவப்பட்ட பலஸ்தீன மக்கள் இடம் கொடுத்து இங்க இன்னைக்கு பலஸ்தீனர்களே கொல்லக்கூடிய அளவிற்கு யூதர்களுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனாலதான் பேராசிரியர் ராகவன் அவர்களை கூட ஒரு பெரிய கட்டுரையில் ரத்தம் சிதைந்த நிலம்ன்ற ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருப்பார், படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ அதை விட்டுரும். இப்போ அமெரிக்கா ஏன் கொண்டு இவர்களை வச்சாங்கன்னா அரபு நாடுகளுக்கு தலையடி கொடுக்கணும். இன்றைக்கு நீங்க கேட்ட கேள்வி, பாகிஸ்தானை போருக்கு இழுக்கிறார்களா? போருக்கு இழுக்கிறார்கள். ஏன்னா இஸ்ரேலுடைய டாமினேஷன் 2023க்கு அப்புறம் ரொம்ப அதிகரிக்கும் போது சவுதி அரேபியா தங்களுடைய பாதுகாப்புக்காக பாகிஸ்தானோடு ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்தார்கள். had been signed in between பாகிஸ்தான், சவுதி அரேபியா. இப்ப சவுதி அரேபியா ஈரானை தாக்குவதற்கு பிரஷர் கொடுக்குறாங்க. யார? பாகிஸ்தான். அவர்களுக்குள்ள ஒப்பந்தம் என்னன்னா, உனக்கு ஒன்றென்றால் நான் வருவேன், எனக்கு ஒண்ணுன்னா நீ நிக்கணும். அப்படித்தான் பாகிஸ்தான் ஆயுதங்கள் பரிமாறி எல்லாமே. இப்ப இந்தியா விவகாரத்தை கேட்டாங்க. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடந்தா நீங்க வருவீங்களான்னு கேட்கும்போது நாங்க வரமாட்டோம்னு சவுதி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். இந்தியா எங்களுடைய நண்பர், நாங்க வரமாட்டோம். இப்போ பாகிஸ்தான் என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்காவும் யூத நாடும் சேர்ந்து பாகிஸ்தானையும் ஈரானையும் மோத விடுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை வகுத்து பாகிஸ்தானிடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய தாக்குதல் நடத்துங்கள் அப்படின்ட்டு. பாகிஸ்தான் அந்த தாக்குதலை நடத்துவதற்கு மிகுந்த இயலாமையில் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், பாகிஸ்தானில் 3-5 கோடி ஷியா மக்கள் வாழ்கிறார்கள். யாரு? ஷியா. ஏன்னா ஈரான் ஒரு ஷியா தலைமை உள்ள நாடு. ஈரான் முழுமையான ஷியா நாடுகளா இருக்கிறதுனால அங்க உள்ள ஷியா கிளாரிக்ஸ் இப்பொழுது வசனங்களை வெளியிட்டு கொண்டு பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் போகிற நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் சொல்றாரு, உனக்கு மத குருமார்களை அழைத்து, யார? ஷியா தலைவர்களை அழைத்து சொல்கிறார், உங்களுக்கு
ஈரான் பெரிது என்றால் நீங்கள் அங்கே போய்விடுங்கள், இங்கே உட்கார்ந்து குழப்பம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே உள்ள பிரச்சனை. இப்போ அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நேரடியாக பாகிஸ்தானை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வில் டேக் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஈரான், கண்டிப்பாக நீ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இன்று காலை கிடைத்த தகவல், பாகிஸ்தான் இறங்கி அணு ஆயுத மோதலாக மாறினால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் அமெரிக்கா இதில் பலமிழந்து இருப்பதாலும், இஸ்ரேல் பலமிழந்து இருப்பதாலும், அமெரிக்காவினுடைய இந்த சூட்சம திட்டங்களை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களால் செயல்படுத்த முடியாது. காரணம், டியூ டு வெரி புவர் எக்கனாமிக்கல் கண்டிஷன், மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியில் இருக்காங்க. அதனால் அவர்களால் they won't take எதுவுமே அட்டாக் பண்ணுறதுக்கு இம்பாசிபிள். இரண்டாவது, அந்த நாட்டில் 5 கோடி மக்கள் ஷியா மக்கள் இருக்கிறார்கள். அப்படி தாக்கினால் உள்நாட்டு போர் உருவாகிவிடும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தானோடு பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய போர் நடந்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஏராளமான ஷியாக்கள் ஊடுருவினால் அந்த நாடு அழிந்து போய்விடும். அமெரிக்காவை பொறுத்தவரை பாகிஸ்தான் அழிவதை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அவ்வளவு பயங்கரவாதங்களுக்கும் அமெரிக்கா தான் காரணம். தூண்டுகோலே அவர் தான். அவங்க தான் எல்லாம், அவங்க எங்கேயோ இங்கே பிரச்சனை பண்றான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டா இஸ்லாமிக் குரூப்புகளை உருவாக்குறது, இஸ்லாமிய போராளி குழுக்கள். இப்போ ஐஎஸ்ன்னு ஒரு அமைப்பு தலையை வெட்டினான அந்த குழுவில் யாரும் ஒரு யூதம் கூட கொல்லப்படலை. ஏன்னா அந்த அந்த ஆர்கனைசேஷனை உருவாக்குனதே யாரு? ட்ரம்ப் அவர்கள் தான். அமெரிக்காவுடைய CIA இன்டெலிஜென்ஸ் தான் உருவாக்குனது. அதனுடைய உருவாக்கத்தில் அபூபக்கர் பாக்தாதி அப்படிங்கிற ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவன் தான் இன்னைக்கு சிரியாவினுடைய அதிபர். அவர் பேரு அபு முஹம்மது அல் கோலானி அல் சார். அவர் தலைக்கு பல $1 மில்லியன் அமெரிக்கா வச்சாங்க. இப்போ அவரு கூடயே அக்ரிமெண்ட் போட்டு அவர் அமெரிக்காவின் விருந்தினராகவே மாறி நவ் ஹீஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சிரியா அப்படிங்கிற அளவுக்கு உருவாயிட்டாங்க. கடந்த காலங்க ஹி ஹேட் வெரி க்ளோஸ்லி அசோசியேட் வித் ஒசாமா பின் லேடன். இவ்வளவு பெரிய பயங்கரவாத குரூப்புகளால நெருக்கமான சிரியாவில் இன்றைக்கு ஒருவரை அதிபராக மாற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவுடைய திட்டம் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். இன்னைக்கு பாகிஸ்தானையும் ஈரான் போரில் இழுத்து கொண்டு விடுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஈரான் பாகிஸ்தான் தலையிட்டால் அது காலி. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா கண்ணை கட்டி எங்கு கொண்டு விட்டால் என்ன செய்யலாம், எதை தின்றால் பித்தை தின்றால் தப்பலாம் என்று அவர்கள் பெரும் குழப்பத்தில் இருப்பதுதான் இன்று வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இப்ப இந்த சியாஸ் சுன்னா அப்படின்ற இரு முஸ்லிம் அமைப்புகளுக்குள்ள போராட்டம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அதாவது ஷியா என்பது அது அதை பத்தி நம்ம பேசத்தான் செய்யணும். இப்ப நீங்க போரை பத்தி நான் ஒரு காணொலி கொடுத்துருக்கேன், அதனால இது நம்ம சேனல்ல போடுங்க. ஷியா பிரிவு முஸ்லிம்கள் உலகத்துல ஒரு 95% இல்லை, 5% தான் இருக்கிறார்கள். மிகவும் குறைவு. மிக குறைவு. அதை கொஞ்சம் சொல்லுதுன்னா, அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய மகளை மிடித்த மருமகன் அலி இப்னு அபி தாலிப் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் நபிகள் நாயகத்துடைய மிக நெருக்கமானவர். நபிகள் நாயகத்துடைய படை சேனைகள்ல 4 பேர். மூத்தவர் அபூபக்கர், அதற்கு அடுத்து உமர், 3வது பேர் உஸ்மான், 4வது உள்ளவர் தான் இந்த அலி இப்னு அபி தாலிப். இவரை முதன்மையாக கொண்டு ஒரு வழிபாட்டு முறையை உருவாக்கியதுதான் ஷியா முஸ்லிம்கள். நல்லா கவனிங்க. இப்ப இந்தியாவிலும் சரி, பாகிஸ்தானிலும் சவுதி அரேபியாவிலும் இருக்கக்கூடிய சுன்னா என்றால் வழி என்று பெயர். அதற்கு பெயர் த வே, சுன்னா. ப்ராஃபட் முகம்மதுடைய வழியை பின்பற்றுபவர்கள் சுன்னா முஸ்லிம்கள். இவர்கள் ஷியா முஸ்லிம்கள். ஆனால் எல்லோரும் ஒரே குரான் தான், எல்லோருக்கும் ஒரே நபிகள் நாயகம் தான், அப்படித்தான் நம்புகிறார்கள் அவர்கள் 2 பேரும். இப்ப இந்த ஷியா சுன்னா முஸ்லிம்களில் வேறுபாடு இருக்கிறது, பெரிய வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த முஹர்ரம் என்றெல்லாம் ஒரு பண்டிகையில தீ குளிப்பார்கள், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவிலெல்லாம் மற்ற முஸ்லிம்கள் ஈடுபடுவதில்லை. ஆக மத குருமார்களை அவர்கள் பெரிதாக மதிப்பார்கள். யார்? ஷியா முஸ்லிம். இங்கே மத குருமார்கள்லாம் கிடையாது, நபிகள் நாயகம் மட்டும்தான் இவருடைய தலைவர், இவருடைய வழிகாட்டி. அதனால இவர்கள் சமாதிக்கெல்லாம் போக மாட்டார்கள். இங்க கூட சில சமாதியிலெல்லாம் போய் வழிபடுறாங்க. அதெல்லாம்
போக மாட்டார்கள். சவுதி அரேபியாவிலும் சமாதி வழிபாடு கிடையாது. ஆனாலும் அங்கு இருக்கக்கூடிய அலி, இறந்து போன சையத் அலி காமினி போன்றவர்கள், முஜிதபா காமினி போன்றவர்கள், எல்லா முஸ்லிம்களும் ஒன்றுதான், எல்லோருக்கும் ஒரு குரான், ஒரு நபி தான், நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லும்போது சவுதி அரேபியா அதை ஏற்க மறுக்கிறது. சவுதி அரேபியா உலகின் சுன்னா பிரிவினுடைய தலைவர்களாக அவர் இருக்கிறார்கள். ஆனால் சமீப காலமாக இப்போ பஹ்ரைனில் சியா முஸ்லிம்களுக்கும் சுன்னா முஸ்லிம்களுக்கும் பெரும் போராட்டம் நடந்து முடிஞ்சது. ஆப்கனில், பாகிஸ்தானில் சியா முஸ்லிம்கள் மசூதிகளே சுன்னா முஸ்லிம்களை குண்டு வைத்து தாக்குகிறார்கள். இதெல்லாம் ஒரு அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லைதான். ஆனாலும் அந்த ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு ஈரான் முயற்சிக்கிறார்கள். நாமெல்லாம் ஒரே முஸ்லிம்கள் தான் அப்படின்னு இதுதான். ஆனால் இந்த போர் நடக்குமா, இந்த இது வருமா அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அதை தூண்டுவதற்கு எல்லா விஷயத்தையும் அமெரிக்கா முயற்சிக்கிறது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அதோட தற்போதைய நிலை என்ன சார்? இதுக்கு மொத்தமாவே பேரு எபிக் ஃபியூரி தான் இந்த ஆபரேஷன் பேர். அமெரிக்கா அந்த எபிக் ஃபியூரி மூலம் ரொம்ப ஈஸியா தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி வெனிசுலாவில் அவங்க தாக்குதல் நடத்தினாங்க. வெனிசுலாவில் ஒரு சில மணி நேரத்திலே ஆபரேஷன் ஹேட் பீன் டன் சக்சஸ்ஃபுல், ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மேட். நிக்கோலஸ் மதுரா ஹேட் பீன் அரஸ்டட், தூக்கிட்டு போயிட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. நாம தூக்கிட்டு போயிட்டாங்க. நாடு கடத்திட்டாங்கன்னா ஒரே தூக்கி கொண்டு வச்சுட்டாங்க. அவர் ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த நாட்டில் உள்ள பொருளாதாரத்தை ஃபுல்லா ட்ரம்ப் கைப்பற்றிட்டார். இப்போ ட்ரம்ப் என்ன நினைச்சாருன்னா, சவுதி அரேபியா, கத்தரு, ஈஜிப்டு, பஹ்ரைன் எல்லா நாடுகளுமே எல்லாமே அவங்க நாடு தான். கத்தரு அவர் நாடு, அப்புறம் துருக்கி, ஜோர்டான், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத்து, ஓமனு, பஹ்ரைனு எல்லா நாடுமே அமெரிக்காவுடைய ஆள்கள் தான். அமெரிக்கா எல்லாத்தையும் வச்சிருக்கான், எல்லா இடத்துலையும் தளத்தை வச்சிருக்கான். எக்ஸப்ட் ஈரான், ஈராக்லேயே அவனுடைய ஆள் தான் இருக்கான். சிரியாவை அவன் கைப்பற்றிட்டான். அமெரிக்கா என்னன்னா தனது படைகளை வைத்து பெரும் கொள்ளைகளை அடித்து கொண்டிருந்தான். கொஞ்ச நெஞ்ச நாசகாரம் இல்லை. அவன் நாட்டில் அனைத்து பெட்ரோல் வளங்களையும் உறிஞ்சார்கள், இராணுவ ஆயுதங்களை விற்பனை செய்தார்கள், இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்து இங்கே அனுப்பினார்கள். அமெரிக்காவுடைய கம்பெனிகள் முழுமையாக பெருங்கொண்ட சம்பாத்தியம் செய்தது சவுதியில. அதற்கு ஒரே இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தது ஈரான் தான். ஈரான் சியா முஸ்லிம் தலைமை. அவர்கள் வடகொரியாவோடும் ரஷ்யாவோடும் சீனாவோடும் நெருக்கமாக இருந்து 79க்கு பிறகு அவர்கள் மீது போட்ட தடையை நீக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அமெரிக்கா அந்த நாட்டுடைய ரெஜிம் சேஞ்சை ஏற்படுத்திடலான்னு உள்ள போர ஆரம்பிச்சான். மாறாக இன்றைக்கு பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். 40க்கும் மேற்பட்ட உச்ச தலைவர்கள், 40க்கும் மேற்பட்ட தலைவர்கள் இந்த போரில். அதுக்கு முந்தி ஒரு 40 பேர் 100 பேர் கொல்லப்பட்டாங்க. இப்ப நீங்க சொல்றது 48 பேர் தலைமை பொறுப்பு. இப்போ இந்த பிப்ரவரி 28 நடந்த போர்ல, போன வருஷம் நடந்த போர்லயும் 40 பேர், 100 பேர்கிட்ட காலி. அதுல சயின்டிஸ்ட் இருக்காங்க, அணு ஆயுத விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, இராணுவ தளபதிகள், அரசியல் தலைவர்கள், எல்லாத்தையும் காலி. ஆனால் வெட்ட தளிர்ப்பது போல் ஈரானை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. இதுக்கு பேர் தான் எபிக் ஃபியூரி அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ அமெரிக்கா சிக்குப்பட்டு கொண்டதாக நான் சொல்லலை. அமெரிக்காவுடைய ஜான் போல்டன், மிக முக்கியமான ஆள் ஜான் போல்டன் சொல்கிறார். ஜோ கென்ட் ரிசைன் பண்ணிட்டாரு. அமெரிக்காவிலே அமெரிக்கா அதிபர் போரை ஆரம்பித்து இன்னைக்கு அவனுக்காக போரை முடிக்க முடியல. எப்படி சமாதானத்தோட முடிக்கிறது, யார்கிட்ட போய் பேசுறது அப்படிங்கிறது தெரியாம 79 வயசு இந்த வயது முதிர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் திணறி ஒரு காலகட்டத்தில் அறிக்கையெல்லாம் வர்றாரு சார், அழிச்சிருவோம், ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடுவோம். காலி பண்ணா அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்ப காலி பண்ணா உள்ள போய் காலி பண்ணிருக்கேன் ஈஸியா நம்ம சொல்லுவோம். 23 நாள் ஆச்சு. 23 மணி நேரத்துல ஆகல, 2 மணி நேரத்திலே காலியை முடிச்சுட்டாங்க வெனிசுலாவில். நிக்கோலஸ் மதுராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. எதிர்பாராத 23 நாளுக்கு அப்புறம் போர் நடந்துகிட்டே இருக்கு. சமாதானம் பேச வரமாட்டோங்கிறாங்க. யாரு? ஈரான் சார்புல. அப்போ ஒரு பலம் இழந்தவன் சமாதானத்துக்கு வந்துருவான். அவன் சொல்றான், நான் இன்னும் 6 மாசம் இல்ல 5 வருஷத்துக்கு போரிடுவேன், என்கிட்ட அவ்வளோ ஆயுத களஞ்சியங்கள் இருக்கு, நீ தெரியாத ஆயுதங்களெல்லாம் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி 2000 கிலோமீட்டர் வீசக்கூடிய ஆயுதத்தை நேற்று 4000 கிலோமீட்டர்ல போட்டான். கொர்ரம்சோர், சிஜில்,
அப்புறமா வந்து ஹஜ் கசம். EP 36. ஆமா, அது வந்து ஷாஹின் 36, ஷாஹின் 129, ஷாஹின் 191. அது வந்து இது, அதாவது ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்கள். என்ன அமெரிக்கா இதில் சிக்கப்பட்டு கொண்டதுனால் இவர்கள் ரொம்ப மலிவான ஒரு பொருளை அனுப்புகிறார்கள். $35,000 உற்பத்தி செய்த ட்ரோன்களை அவர்கள் அதை தடுப்பதற்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ட்ரோனை 35,000 ரூபாய்க்கு அனுப்புற ஒரு ட்ரோனை நிறுத்துறதுக்கு 20 கோடி. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா 25 லட்சம் கோடியும் இன்னும் தேவை ஒரு 20 லட்சம் கோடியும் ஆகி 50 லட்சம் கோடி காலி. அமெரிக்கா மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அகலபாதத்தில் சென்று விட்டது. இஸ்ரேலோட ராணுவ தளங்களை குறிவச்சு அடிச்சிருக்கதா பார்க்கப்படுது. என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? இஸ்ரேல் வந்து இந்த போர்ல வந்து ஈரான் வந்து இதற்கு முன்பு நடந்ததை விட ரொம்ப ப்ரிசிசிவ் அட்டாக்னு சொல்றது, துல்லியமான தாக்குதல்கள், இலக்கை தலையில் அடிக்கணும்னா தலையில அதே மாதிரி கரெக்டா அப்படி அவங்க அடிச்சதுனால நேற்று இஸ்ரேல்ல ஒரே தாக்குதல்ல 400 இல்ல 1000 பேர் இறந்திருக்காங்க. அரசாங்கமே 400 பேர் கவலைக்கிடம் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏராளமான செய்திகள் இஸ்ரேலிருந்து வெளியே வரல, மறைச்சிட்டாங்க. அந்த பிரிசிஷன் அட்டாக், இலக்கை துல்லியமாக தாக்குவதற்கு யார் அப்படின்னு கேட்டா அது ஈரான் மட்டும் இருந்தால் இவ்வளவு துல்லியமாக அவர்கள் வீசியிருக்க முடியாது. அவர்களால் பெலிஸ்டிக்ஸ் மிசைலை வீச முடியுமே தவிர, அல்லது ஹைப்பர்சோனிக்கு வீச முடியுமே தவிர இலக்கை துல்லியமாக தாக்க முடியுமா? இப்ப இலக்கை துல்லியமாக தாக்குகிறார்கள். அமெரிக்க இலக்கை தாக்குகிறார்கள், இஸ்ரேல் இலக்கை தாக்குகிறார்கள், அமெரிக்கா பிரிட்டன் எல்லைகளை உடைச்சிருக்காங்க. ஆமா, அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, சீனாவும் ரஷ்யாவும் தான். அவர்களிடத்தில் சீனாவிடத்திலே 120க்கும் மேற்ற சேட்டலைட் படங்கள் ஓடுகிறது. அந்த சேட்டலைட் செய்மதி படங்களின் மூலம் இந்த இடத்துல இத்தனை பேர் நிற்கிறான், இந்த இடத்துல அமெரிக்காவுடைய தளம் இருக்கு அப்படிங்கிற எல்லா ஸ்கெட்சையும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரஷ்யாவும் சீனாவும். இவர்கள் இங்கிருந்து பயங்கரமான சிஜியில் டான்சிங் பாலிஸ்டிக் மிசைல், அப்புறம் ஹஜ் கசாம் மிசைல், இமாமத் மிசைல், கரம்சோர் 4, இப்படி ஏராளமான, அதாவது ஃபத்தா 1-2, அதே மாதிரி சஹாபு 1-2, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், ஏராளமான விமானங்கள். தோல்வியை ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரா சார் ட்ரம்ப்? யாரு தோல்வியை ஒத்துக்க மாட்டார்ல? தோல்வியை ஒத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவுடைய எல்லாமே காலி. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வெற்றி பெற்றோம். நீ ஒரே ஒரு சின்ன விஷயம், எல்லாத்தையும் அழிச்சிட்டா அவன் எப்படி திருப்பி அடிக்கிறான்? சின்ன கேள்வி, பெருசா. அவங்க தாக்கப்பட்டதா சொல்ல இடங்கள் விமான தளங்களையும் கப்பல் தளங்களையும் அழிச்சிருக்காங்க. ஆனா தாக்குதல் ட்ரோன்ல இருந்து வருது. அதாவது அவங்கள்ட்ட பெரிய விமான தளங்கள்லாம் கிடையாது. யார்கிட்ட? ஈரான் கிட்ட. இவங்கள்ட்ட இருக்கிறது ஒன்லி விமானங்கள் தான். யார்கிட்ட? அமெரிக்காவிட்டையும் இவங்கள்ட்ட இருக்கிறது விமானங்கள் மட்டும்தான். அவங்களுக்கு விமானங்களுக்கு பதிலாக ஏராளமான பாலிஸ்டிக்ஸ், ICBM, IRBM, இன்டர் ரேடியல் பாலிஸ்டிக் மிசைலும், இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக், ஷாஹின் ட்ரோன்கள், தற்கொலை ட்ரோன்கள், இப்படி ஏராளமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்சம் இல்லை, லட்சக்கணக்கில் வைத்திருக்கிறதாக. ட்ரோன்களே லட்சக்கணக்கில் இருக்கான். தற்கொலை ட்ரோன்கள், சூயிசைடு ட்ரோன், இலக்கை ஒரு முறை அடித்து அப்படியே தன்னை மாற்றிடும். அதெல்லாம் விலை கம்மி. இவர்கள்ட்ட என்ன இருக்குன்னா F சீரியஸ், F-15, F-16, F-18 ஹார்னெட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், இது எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கா? எல்லாமே பயன்படுத்தலாம். இதெல்லாம் அமெரிக்காட்ட இருக்கு. ஒரு விமானத்துடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1000 கோடி. கொஞ்ச நெஞ்சம் இல்லை. இத F-35 வந்து கண்ணுக்கு தெரியாமல் போய் தாக்கும். அது வந்து ரொம்ப ஸ்பீடா போயிடும். அதோடைய மேல வந்து ஒரு கருப்பு பூச்சி, முலாம் பூசி இருப்பார்கள். அது ரேடாருக்கு தெரியாது. அதனால தான் திருட்டு, அது விமான பேரே திருட்டு விமானம். ஆங்கிலத்தில் செல்த் ஃபிளைட்னு சொல்றது. திருட்டுத்தனமா உள்ள ஒரு நுழைஞ்சி யாருக்குமே ரேடார் சிக்னல் எல்லாம் சிக்காம. அது வந்து ஈரான் அடிச்சிட்டாங்க. ஈரான் அடிச்சதுனால இன்னைக்கு அந்த விமானத்துடைய மதிப்பு போயிட்டு. இன்னும் மட்டும் இல்லாம F-15 அப்படிங்கிற ஒரு பெரிய விமானம், அதையும் அடிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா, அந்த போர் முடிஞ்சா மத்திய தரைக்கடல்ல அமெரிக்காவை நம்பித்தான் எல்லாருமே நின்றாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தருவீங்கன்னு லட்சக்கணக்கான கோடி ரூபாயை அமெரிக்காவுக்கு அவர்கள் பரிசு கொடுத்ததும், அமெரிக்காவோடு தொடர்ந்து கம்பெனிகளை அனுமதி கொடுத்ததும் அந்த நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகத்தான். இப்போது சவுதியோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, கத்தரோ, குவைத்தோ, துபை, அப்புறமா அபுதாபி,
பஹ்ரைன், ஓமன், ஜொர்டான் எல்லா நாடுகளுமே have been disappointed because of the very poor performance. அவர்களுடைய ரொம்ப மோசமான செயல்பாட்டினால இன்றைக்கு அமெரிக்கா kept alone. அமெரிக்காவுக்கு யாரும் ஆதரவில்லை. அதை போன்று உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்தது அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டம், பேட்ரியாட் சிஸ்டம், இஸ்ரேலுடைய அயன்டோம் சிஸ்டம், டேவிட் சில்லிங், ஏரோ 2-3 எல்லாமே ஃபெயிலான விளைவாக வான் பரப்பில் எதிரிகளுடைய ஏவுகணைகளை தடுக்கும் ஆற்றல் முழுமையாக இழந்து போச்சு. இது இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள். அதனால தானே உள்ள போய் தடுக்க முடியாமல் உள்ள போய் இவ்வளோ நாசம் நடக்கு. அதை ஒத்துத்தான் ஆகணும். ஆனால் நமக்கு இன்னொரு செய்தி, ஈரான்ல கொஞ்சம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் வலிமையா தடுப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. ஈரானை பற்றி கொஞ்சம் மர்மமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஈரானில் கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு மேல் இன்டர்நெட் ஷட் டவுன், இழுத்து கதவடைப்பு செய்யப்பட்டதுனால உலகத்திற்கு படம் வரவில்லை. டெல்லவியூ, அது மட்டும் இல்லாமல் ஹைஃபா, கிரியோட் சமோனா, அதே போன்று வெஸ்ட் பேங்க், ஜெருசலேம், இப்படி அஸ்கலான் எல்லா பகுதிகளுமே, தெற்கு இஸ்ரேல் டிமோனா, தெற்கு இஸ்ரேல் அராத், இப்படி எல்லா டவுனுமே துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒபிலிட்ரேட்டட் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல. ஒபிலிட்ரேட்டட், த பிளேசஸ் ஹவ் பீன் ஒபிலிட்ரேட்டட், கம்ப்ளீட்டா அதை அவர்கள் அழித்திருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு இஸ்ரேல் இப்போ காலையில செய்தி, தெஹ்ரான்ல குண்டு போட்டதாக செய்தி வருது இப்போ காலையில. ஏன்னா நேற்று சாகடிச்சதுனால குண்டு போட்டிருக்காங்க. அதுல இந்த ஈரானுக்கு பெரிய பாதிப்பு நடந்திருக்கிறது. ஈரான் அரசாங்கமே பலாயிரக்கணக்கானவர்கள் காயம்பட்டதாக அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. ஆக எல்லாருமே அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் அழிகிறாங்க. அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் எல்லாமே அழிஞ்சிட்டு இப்போ என்னன்னா அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் இப்போ கேள்வி. இப்போ ரமலான் வாழ்த்துக்கள் ஈரானோட அதிபருக்கு மோடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. போர் இந்த சூழ்நிலை நடக்கும்போது இதெல்லாம் தேவையான்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அப்படி சொல்ல முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை எப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம இருக்கோம். இந்தியா எப்படின்னா இந்த உள்ள இந்துத்துவ அரசியலை இன்டர்நேஷனல் அரசியலுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடாது. நம்முடைய வைரமான எதிரி யாருன்னா பாகிஸ்தான், சீனா, அமெரிக்காலாம் இந்தியாவுடைய நட்பு நாடே கிடையாது, எதிரி தான். ஆனால் உண்மையான இந்தியாவுக்கு பாதுகாப்பும் உதவியும் செய்யக்கூடிய அக்கறை உள்ள நாடுகள் அரபுகள், ஆப்கானிஸ்தான். இது எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா, 2018 நமக்கு தடை நடந்துச்சு ஈரானுக்கு எதுவும் விற்கக்கூடாதுன்னு. அதுக்கு முந்தி இந்தியா அதிகமான பெட்ரோல் எங்கேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க குரூடுன்னு கேட்டால் ஈரான்ல தான். 11% மேல் 12% அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, ஈரான் இந்திய பணத்தை தான் கொடுத்து வியாபாரம் பண்ணணும், கடனுக்கு வாங்கணும். மீதி உள்ளதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்தியாவில் உள்ள பணத்தை கொடுத்துட்டு கடனுக்கு ஆயிலே வாங்கிட்டு போங்க, பணம் தர முடியலன்னா உங்கள் ஆட்களை அனுப்பி எங்கள் நாட்டில் சாலைகள் போடுங்க, ரயில்வே கட்டமைப்பு சொல்லுங்க, அதில் கழிச்சுக்கிடலாம் அப்படின்னு ரொம்ப நேசமாக இருந்தாங்க. இறந்து போன அலி காமினி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நேரு புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன்னு வந்திருக்காரு. இந்தியாவோட ரொம்ப பாசமான இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, சுன்னா முஸ்லீம்களும் இந்தியாவோட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ பாய்களுக்கு ஒன்றும் தெரியாது, இடகுடமா ஏதாவது ஒன்று பேசுறது. பாகிஸ்தான் நமக்கு எதிரி, அவனே நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் ஒரு முரட்டு ஆத்மா. பாகிஸ்தானுக்கு அவன் தீவிரவாதம், அவன் உருப்படாத பையன். அதனால தான் ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கு நம்ம 400 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில். நம்ம ரொம்ப உஷாரா செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம நேரடியா பேசியிருக்கோம். இந்த போர் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மோடி அங்க போனது ரொம்ப தப்பு. இஸ்ரேலுக்கு ஏன் போனார்னா, இவரெல்லாம் என்ன கணக்கு போட்டாருன்னா, பொதுவா ஈரான் நாசமாகி போய்விடும் என்றுதான் உலகமே நினைச்சாங்க. இப்போ இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. அமெரிக்கா கேவலப்பட்டு போச்சு. அமெரிக்கா கேவலப்பட்டது இந்தியாவுக்கு கடுமையான சந்தோஷம். ஏன்னா அவன் எல்லாத்தையும் மிரட்டுறான். பார்த்தீங்களா, அமெரிக்கா அழிஞ்சு போகணுங்கிறதுல எல்லாரும் பிடிக்கும். ஏன்னா எல்லா நாட்டையும் மிரட்டுறான். அமெரிக்காவா இல்ல ட்ரம்பா சார்? எல்லாம் ஒண்ணுதான். ஷைத்தான்ல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு சொல்ல முடியாது. சத்தான் நம்பர் 1, சத்தான் நம்பர் 2. அவன் நாட்டுடைய பாலிசி அப்படித்தான். ஒவ்வொரு நாட்டிலும் ஒற்றுமை இருக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடாது,
பாகிஸ்தான்லாம் வந்து அது ஒரு நாடு இல்லை, அது ஒரு தீவிரவாத ஹப்பு. நமக்கு வி ஹேவ் ஒரு கல்ச்சரல் ஐடென்டிட்டி. இந்தியா வந்து ஒரு சமத்துவ நாடு. இந்தியாவில் இந்துக்கள், முஸ்லீம்கள், பார்சி எல்லாருமே ஒரே குடி தான். ஒவ்வொரு குடியும் அதை மாறி கொண்டார்கள். ஆனால் எல்லாருமே ஒரே சமூகம் தான். அந்த ஒரு சமூகத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறதான் அமெரிக்கா, இஸ்ரேல், மற்ற நாடுகள்கிட்ட வேலை. இப்போ இந்திய பிரதமர் கொஞ்சம் லேட்டா உணர்ந்திருக்கிறாரு. இப்போ நாம அடுத்த கட்டம் ஈரானோடு நெருக்கமாக வரலாம். ஏன்னா ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஈரான் வந்து 4 கண்டிஷன் போடுறாங்க. ஈரான் என்ன சொல்லுதுன்னா, போற சமாதானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ மத்திய கிழக்குல இருந்து வெளியேறு. அமெரிக்க தளங்கள் எல்லாம் குவைத்தில் இருக்காத, அபுதாபியில் இருக்காத, கத்தர்ல இருக்காத, எங்கேயுமே இருக்காத, போயிரு. உன் வேலை என்னமோ போயிரு. ஒவ்வொரு நாட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ணாது. 2வது, என் நாட்டுக்கு மேல போட்டிருக்க 40 வருஷத்துக்கு மேல போட்டிருக்க பொருளாதார தடையை உடனே நீக்கு. 3வது, என் நாட்டுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஷீல் பண்ணி வச்சிருக்கான் வெளிநாட்டுல, அதை உடனே எனக்கு திருப்பி தந்துரு. கோடிக்கணக்கான $1 பில்லியன். 4வது, மிக முக்கியமாக அவர்கள் சொல்லுவது, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவு இருக்கு பாருங்க, இவ்வளவு ப்ராப்பர்ட்டி நாங்க இழந்திருக்கோம், அதுக்கு எனக்கு காம்பன்சேஷன் வேணும், நீ பணம் கொடுக்கணும். இவ்வளவு கண்டிஷன்ஸ் தான் பிரமாதமா 1வது கண்டிஷன். அதற்கு மேலேயும் கண்டிஷன்ஸ் இருக்கு. இதுதான் ஈரான். நாங்க போற நிறுத்தணும்னா இதுதான் உன் மேல இருக்கிறது. என் மேல இருக்கக்கூடிய தடை உத்தரவு பேன் பண்ணி இருக்கிறத எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணணும். அதே போல எனக்கு ப்ராப்பர்ட்டி கிளைம்ஸ் அழிஞ்சதுக்கு கொடுக்கணும். அப்புறம் என் நாட்டுடைய சொத்துக்களை நீ வந்து விடணும். அப்புறம் இந்த மத்திய கிழக்குல உன்னுடைய ராஜ்யம் கூட நீ போயிடணும். இது ட்ரம்ப் ஒத்துப்பாரா? இதுக்கு மேல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டாலும் உலகம் எங்களுக்கு ஒரு கேரண்டி தந்தா தான் ஒத்துக்கும் அப்படின்னு இன்னொரு கண்டிஷன் போட்டாங்க. 5வது கண்டிஷன். 5வது கண்டிஷன்ல முதல் கண்டிஷன் இதுதான். மற்றதெல்லாம் 4 கண்டிஷன் சொன்ன இல்லையா? 5வது என்னன்னா, இனி அமெரிக்காவோ இஸ்ரேலோ எங்க நாட்டுக்கு மேல போர் செய்யக்கூடாதுன்னு உலக நாடுகள் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும். நாங்க போர் செய்ய மாட்டோம், ஆனா அவங்க எங்களை அடிக்க கூடாது அப்படின்னு யார் கண்டிஷன் கொடுக்கணும்? குளோபல் கேரண்டி இருக்கணும். உலக தலைவர்கள் எல்லாம் கொண்டா மட்டும்தான் நாங்க நிறுத்துவோம். இது 5. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கண்டிஷன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்கா ஆடி போய் இருக்கிறது, ஆனா வெளியே சொல்ல முடியாது. இப்ப கூட என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நாங்க காலி பண்ணிட்டோம். அதான் கேட்கறாங்க, எல்லாத்தையும் காலி பண்ண அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா சார் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இஸ்ரேல் அடிச்சிருக்கு, இஸ்ரேலுக்கு அடுத்தவங்களை திருப்பி அடிப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாதுகாப்பு இல்லை. பெஞ்சமின் நெத்தன்யாஹு எல்லாருமே ஆடி போய் தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல்லையும் பெரிய குழப்பம் வந்திருக்கு. இப்போ இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா யாராவது இதுல தலையிட்டு முடிப்பார்கள் என்றால் யாருக்கும் அந்த சக்தி இல்லை. அதான் உண்மையான விவகாரம். ஏன்னா எல்லாமே ஈரானுடைய எதிரியா இருக்கிறாங்க. யூரோப் யூனியனும் எதிரி, அரபு நாடுகளும் எதிரி, அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளும் எதிரி. அப்படி பார்க்கும்போது இந்தியா மட்டும்தான் இருக்கிறது. பாகிஸ்தானும் எதிரி. இந்த பிரதமர் மோடி இருக்கார். நம்ம எந்த அளவுக்கு போய் இந்த பஞ்சாயத்துலாம் பண்ண போறோங்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நம்ம ஒன்றும் பண்ற அளவுக்கு இல்லை. சும்மா இங்கே உள்ள பத்திரிகையில் எழுதுவாங்க, மோடி நினைச்ச கையை காட்டினா நின்றுவார், அப்படிலாம் இல்லை. பட் அப்படி ஒரு தலைமை இருக்கிற மாதிரி நான் தெரியல. ஆனால் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சமாதானத்துக்கான ஆட்கள் இல்லையோ என்று எண்ணுவது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.